பிரைஸ் தி லார்ட். இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து மாலை ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் இல்லாமா? தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த மாலை வேலைக்காக கோடி ஸ்தோத்திரம். காலையில் எங்கள் ஆராதனைகளை எல்லாம் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் உடைய திவ்ய பிரசன்னத்தை கொடுத்து, எழுப்புதல் கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, பரலோக ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒரு வித்தியாசமான விசேஷமான ஆராதனை எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும் கனம் மகிமையும் துதியும் உமக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தடைகளை சபிக்கிறேன், தீமைகளை சபிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாலையிலும் நமக்கு நம்மை மேல்ச்சி சாரா நடத்துவார். பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்து பாடுவார்கள். நாம் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாடி நம் தேவனை உற்சாகமாக ஆராதிக்கலாம். யாக்கோபே, நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், என் பூமி எல்லாம் நிரப்பிடுவாய் என்று அந்த பாடல் இவ்வாறு கூறுகிறது. சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி இருக்கிற இடங்களையே நல்ல உற்சாகமாக பாடலாமா? இந்த வேளையில் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த உன்னதமான தேவனை ஆராதிக்கும் போது நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி களி கூர்ந்து பாடலாம். நம்ம யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, நீ வேரூன்றுவாய், என் மகனே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். சொல்லுமா? இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழக்க விட மாட்டேன். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் எங்குகின்றது, உனக்காக என் இதயம் எங்கை தட்டி. யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், உங்கள் நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், நீ எனக்கே ஊழியம் செய்திடுவாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய்.
புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நானே காப்பாற்றுவேன். சொல்லுவோமா? நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், உன்னை நானே காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இரவும் பகலும் காத்து கொள்வேன், உன்னை இரவும் பகலும் காத்து கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். ஓ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகன் அல்லவோ, எந்த பிரியமான பிள்ளை அல்லவோ. நீ அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நுகங்களை முறித்து விட்டேன், உன் கட்டுகளை அறுத்து விட்டேன். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, ஓ இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே வேரூன்றுவாய், யாக்கோபே அல்லேலூயா சொல்லுங்க. பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். ஓ யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து
கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஓ இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஓ இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நானே காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுக்கிடுவாய். காய்த்து கனி தருவாய். பூத்து குலுக்கிடுவாய். காய்த்து கனி தருவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த வேளையில தேவனை ஆராதிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். நம்ம மடிந்து போகாம தேவன் நம்மளை பார்த்துக் கொள்வார். விசுவாசம் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஒரு பாடலை. நீங்க இருக்கல, எனக்கு ஏன்பா கவலை, நான் சோர்ந்து போக மாட்டேன், என் காரியங்களை நீங்க பார்த்து கொள்வீங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லைப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுவோம், சோர்ந்து போகாம சொல்லுவோமா? இருக்கையில நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க சொல்லுவோமா? என் தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்னை தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, ஓ எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கையில தட்டி சொல்லுவோமா? வாழ்க்கையில் இருக்க தேவைகள் அவர் பார்த்து கொள்வார். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க
இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, என்னை முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் நீங்க தானே, ஓ வாழ்வழிக்கும் வல்லலும் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லலும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. என் வாழ்க்கையின் தேவைகளை பார்த்துக் கொள்வீங்க, எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க சொல்லுவோமா, என்னோட ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாமா? வா, நீங்க இருக்கையில நான் என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி, எனக்கு அழகெல்லாம் நீங்க தான்ப்பா, என்னோட ஆசையெல்லாம் நீங்க தான். ஓம் எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. சோர்ந்து போன வேலையில இருக்கீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து. நீங்க என் கூட இருக்கும் போது நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்கப்பா எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, என் ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உங்க தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா, பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தேவையை சந்திக்கும் தேவனாக இருக்கிறார். உன்னுடைய தேவைகள் அறிந்த தேவனாக இருக்கிறார். உன் தேவைக்கு மேலே உன் ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே உங்க பிள்ளையோட படிப்பா, உங்க வேலை வாய்ப்பா, எல்லாமே உங்க ரெண்டுக்காக நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? தேவன் பார்த்து கொள்வார். காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களை போஷிப்பார். பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. எல்லா கண்களை முன்னவிதமாக அறிக்கை செய்யுங்க. ஒரு காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார்னா என்ன? ஆண்டவர் எவ்வளவாக என்னை போஷிப்பார், எவ்வளவா என்னை பார்த்து கொள்வார். அவருக்கு அவருடைய வழிகள் நம் வழிகள் அல்ல, அவருடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஓ அவருடைய வழிகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஓ அவரை போல யாருமே இல்லையே. அவளை போல யாரும் இல்லை, அவளை போல யாரும் இல்லை. எல்லாம் சொல்லி கொண்டிருப்போமா? எல்லா கண்களும் மூட விதமாக தேவனே என்னை பாதுகாப்பவர், என்னை போஷிப்பவர், என்னை பார்த்து கொள்பவர், நீங்க எல்லாமே பார்த்து கொள்பவராக இருக்கிறேன். உம்மை ஆராதிப்பே, உம்மை உயர்த்திடுவே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. சொல்லுவோமா? உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. கைகளை உயர்த்தி உம்மை போல, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவே என் தேவா. உம்மைத்தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்த வாழ்க்கை வினாய்தானே போகுதையா. சொல்லுங்க, என்னுடைய ஆதாரமாய் நினைத்துள்ளே. எந்த வாழ்க்கை வினாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா. சொல்லுவோமா? எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. எல் ஷடாய் ஓ ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய்
கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. காப்பவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா, மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீங்கதான். நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதனா எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, கண்மணி போல கரம் பிடித்து கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே,
காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன். ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்குமா? ஓ என் ஆதாரமானவரே, எனக்கு ஆதாரம் நீங்க தான்ப்பா. ஓ உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. நீங்க உண்டுப்பா என் வாழ்க்கையில, உங்களை தானே நம்புவேன். மனித நம்பி ஓடாதீங்க. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், அடோனாய். இயேசுவா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி இந்த உன்னதமான தேவனை உண்மை ஆராதிக்கிறப்பா. இந்த வேலையில எல் ஷடாய் ஆராதிக்கிற, எலோஹீம் ஆராதிக்கிற, அடோனாய் ஆராதிக்கிற, உண்மையாக ஆராதித்துக் கொண்டிருப்போமா? ஓ லலா மரே ஷேகந்தரரரரரரரே மாரே லலா ஷேரலா கத்தரா ஓரே மலரரர ஷிரமா ஓரே மலரரர ஷேகந்தரரரா. ஹalleluya, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி சொல்லிக்கொண்டு இருப்போம். உம்மை ஆராதிக்கிறேன்ப்பா. உம்முடைய நாமங்கள், பல நாமங்கள் உண்டுப்பா. உங்களுக்கு எல்லா நாமத்தையும் வைத்து உங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஓ ரபஷே கதரமரலரஷேரரரரா. தூதியும் புகழும்
ஸ்தோத்திரமும் தூயவரோ மகன்றோ. தூய தேவனை நோக்கி சொல்லுவோமா? துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் மக்கன்றோ. கைகளை உயர்த்தி சொல்லும் ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை அசைத்து இருக்கிற இடத்திலே சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை. என் நண்பரே சுகே, என் ஆத்மநேசருக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே. விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஓ, தெரிந்து கொண்டீரே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கையில அசைத்து உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பரே நண்பரே சுகே, என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசருக்கே. என் நண்பரே சுகே, என் நண்பரே சுகே, என் ஆத்மநேசருக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. ஆற்றி தேற்றும் தெய்வம், வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்க. அபிஷேக எங்க ஆவியில அனல் மூட்டுங்கப்பா. பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை 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 ஆராதனை. நண்பரே சுகே, ஆத்மநேசருக்கே. ஹே நண்பரே சுகே, என் ஆத்மநேசருக்கே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள்
எங்கள் ராஜாவே. நாமம் வாழ்க, நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. நாமம் வாழ்க, அரசு வருக, சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பரே சுகே என் ஆத்மனே சருக்கே என் அன்பரே சுகே என் ஆத்மனே சருக்கே. மகிமையுமக்கண்டோ மாட்சிமையுமக்கண்டோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கண்டோ. சொல்லுவோமா? ஆராதனை 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 அப்பா. ஆராதனை ஆராதனை என் நண்பரே சுகே என் ஆத்மனே சருக்கே என் நண்பரே சுகே என் ஆத்மனே சருக்கே என் அன்பர் இயேசுவுக்கே என் ஆத்ம நேசருக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனை சொல்லிக் கொண்டிருப்போமா? ஓ ஆராதனை அப்பாவும் ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை அன்பரேசுவுக்கு என் ஆத்மநேசருக்கு. நீங்க எப்போதும் இருக்கின்றவர், மேலும் வருகின்றவர், எங்கள் ராஜாவாக இருக்கிறீரப்பா. ஓ ரபஷே கத்தரமரவா. துன்பம் எங்களை சூழ்ந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறீர். சொல்லிக் கொண்டிருப்போமா? நன்றியப்பா நன்றியப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ரபஷே கத்தரரரரமோலரஷியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி கடைசியாக ஆண்டவரோடு ஒரு 5 நிமிடங்கள் நம் தேவனோடு பேசி நமது ஆராதனை நிறைவு செய்யலாமா? மாலை போல துன்பம் ஏனை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மாலை போல துன்பம் என்னை சூழும் போது சொல்லுவோமா? அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும்
போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்தி என்னேசையா. ஒரு தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீங்க போதும்பா, நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் உங்க கிருபை எனக்கு போதும்பா, கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாம துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாம துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா. நீங்க போதும் என் வாழ்வில. நீ போதும் என் வாழ்வில. நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீங்க போதும்பா என் வாழ்வில. நீங்க போதும் என் வாழ்வில. பா இந்த வேலைக்காக நன்றி. உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ்ந்து பாட ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தீங்கப்பா. ஒரு தந்தை போல, ஒரு தாயை போல எங்களை தேற்றுவராக இருக்கீங்கப்பா. எங்களை பாதுகாப்பவராக இருக்கீங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அது பனி போல உருகி போயிடுது. நீங்கள் தான் என் தேவனாக இருக்கிறீர், தாயாக இருக்கிறீர், என் நண்பனாக இருக்கிறீர். என் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு எங்களுக்கு பலனை தாங்க. உங்களுடைய கிருபையை தாங்க. தெய்வீக ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்துங்க. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. உங்கள் வார்த்தையால் எங்களோட பேசுங்கப்பா. எங்களுக்கு தேவையான வார்த்தைகள், நாங்கள் வாழ தேவையான வார்த்தைகள் எங்களுக்கு தாங்கப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாரையும் வழி நடத்துங்க. அவங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இல்லை நாடுவதற்கு நீங்கள் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆராதனையை பிள்ளைகள் நமக்கு கொடுத்தார்கள். இந்த ஆராதனைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை
கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். I greet you all and I encourage all of you in the name of our Lord and Savior Jesus Christ for this evening service. நாம் ஒரு அருமையான நல்ல ஆராதனையிலே பங்கெடுத்தோம். So we participated in a very beautiful worship. உற்சாகமான ஆராதனை. It was a very cheerful worship. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆராதனை. It was a worship which glorified our God. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த நாம் தொடர்ந்து கர்த்தருடைய செய்தியை ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக தியானிக்கலாம். So as we participated in this worship, let us meditate the word of God for a few minutes. ஃபெய்த்ஃபுல்னஸ் அல்லது லாயல்ட்டி என்று சொல்லுகிற உண்மையை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். So today we are going to read about and meditate upon faithfulness or loyalty. உறவுகளிலே எப்படி வேதாகமத்திலே மனிதர்கள் உண்மையை காண்பித்திருக்கிறார்கள் அதை குறித்து நாம் படிக்க போகிறோம். So today we are going to read about how people show their faithfulness and how loyal people were in their relationships in the Bible. முதலாவதாக என்னுடைய சிந்தையிலே யோனத்தானை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். So the first person that came to my thought about this regarding this is Jonathan. யோனத்தான் சவுலுடைய குமாரன் அல்லது அந்த ராஜ்யத்தினுடைய இளவரசன். Jonathan is son of Saul and he is the prince of Israel. ஒரு என்னை கேட்டால் அவன் ஒரு அற்புதமான மனிதன் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவேன். So if you ask me, I'll tell you that he was a wonderful person. ஒரு அருமையான மனிதன் அவன். He was a wonderful person. அந்த அற்புதமான மனிதன் பல வெற்றிகளை அந்த மனிதன் பெற்றிருக்கிறான். So because he was a wonderful person, he has received a lot of victory. அதை நாம் அந்த யோனத்தான் என்கிற பெயர் வேதாகமத்திலே இவனுக்கு மாத்திரமல்ல இன்னும் ஒரு சிலருக்கும் கூட இருக்கிறது. So he is not the only person with the name Jonathan here in the Bible. There are some other people who also got the same name. நியாயாதிபதிகள் 18:30 வசனத்தில் அங்கு ஒரு யோனத்தானை பற்றி பேசுகிறார்கள். So when you turn your Bibles to Judges 18 and verse 30, there we again have another Jonathan. ஆனால் நாம் இன்றைக்கு படிக்க போகிறது சவுலுடைய மகன் அல்லது இஸ்ரவேலின் முதல் இளவரசனாய் இருந்த யோனத்தானை குறித்து நாம் படிக்க போகிறோம். But today we are going to meditate, or today we are going to read about Jonathan, the son of Saul, or the first prince of Israel. அவன் நான் சொன்னேன் ஒரு வெற்றியாளனாக அவன் இருந்தான். So I said to you, he was victorious. எல்லா காரியங்களிலேயும் அந்த யோனத்தான் வெற்றி எடுத்துக்கொண்டே வந்தான். In all of his matters he was becoming victorious. 1 சாமுவேல் 13:3 நீங்கள் பார்ப்பீர்களானால் யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான் என்று நாம் படிக்கிறோம். So when you read in the Bible in 1 Samuel 13 and verse 3, and Jonathan attacked the garrison of the Philistines that was in Keba and he defeated them. அவன் எப்பொழுதெல்லாம் அவன் முன் வரிசையிலே நிற்பானோ அப்பொழுதெல்லாம் அவன் வெற்றி அடைகிறவனாக இருந்தான். So whenever Jonathan was in the front line, he was a person who was being victorious. ஆகவே அந்த மனிதனை நான் ஒரு வெற்றி பெறுகிற மனிதனாகவே பார்க்கிறேன். So I always see Jonathan as a person who is always victorious. அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே கூட யோனத்தான் எடுக்கிற மிகப்பெரிய வெற்றி அங்கே எழுதப்படுகிறது. So in 1 Samuel chapter 14 we read about one of the greatest victories that Jonathan has gained in his life. ஏறக்குறைய 90% தோல்வி உறுதியான நிலையிலே சவுல் கலங்கி கொண்டிருக்கிறான். So here we see the king Saul being troubled and thinking about the failure that he's going to face, and almost in a 90% of a failure situation. வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலிலே யோனத்தான் ஒரு வெற்றியை எடுக்கிறான். So
there was a situation where there was no chance for Saul to win, but Jonathan was victorious there. அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். So I praise God for that. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய சபையே, So my dear church who are listening to me, நீங்களும் யோனத்தானை போல ஒரு வெற்றியாளராக இருக்க தீர்மானம் பண்ணுங்கள். even you have to decide that you should be victorious like Jonathan. நாம் ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டுமானால் நாம் ஒரு தேவனுடைய மனிதராக இருக்க வேண்டும். So if we have to become victorious, then we have to be a man of God. இத்தனை வெற்றியாளனாக இருந்த அந்த மனிதன் தாவீதோடு கூட எந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான உறவிலே இருந்தான் என்பதுதான் இந்த பகுதியின் செய்தி. So today's message is about how this victorious, wonderful person was in a close relationship with David. 1 சாமுவேல் 20:17 அது பேசப்படுகிறது. 1 Samuel 20 and verse 17 talks about that. வாசிக்கிறோம் பாருங்கள். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். Now Jonathan again caused David to vow because he loved him, for he loved him as he loved his own soul. எவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு, ஒரு நேசம் யோனத்தானுக்கும் தாவீதிற்கும் நடுவில் இருந்ததென்று பாருங்கள். So here you can see what kind of immeasurable love and affection was there between Jonathan and David. அருமையானவர்களே, அந்த அன்பு விவரிக்க முடியாததினாலே தன் உயிரை போல தாவீதை அவன் நேசித்தான் என்று விளக்குகிறார்கள். Because that love was inexplainable and immeasurable, here it is described as he loved David as his own soul. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. யோனத்தான் என்று சொன்னாலே யாவே கொடுத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். So when you say Jonathan, the name means that given by Yahweh. யாவே கொடுத்திருக்கிறார். Given by Yahweh. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to our God. உண்மையாய் நான் நினைக்கிறேன் யோனத்தான் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன். I truly think that Jonathan is a person, a wonderful person given by God himself. இந்த யோனத்தானை குறித்து நாம் படித்தது போல அவன் தாவீதை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறான். Just like how we read here, we know that Jonathan loved David immeasurably. இவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. Both of them had a very good friendship. ஆனால் யோனத்தானுடைய தகப்பனாகிய சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே இருக்கிறார். But Jonathan's father Saul was with a plan that he has to kill David somehow. அது யோனத்தானுக்கு தெரியாது. Jonathan never knew about it. ஏன்னா அது யோனத்தானுக்கு தெரிந்தால் அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும் என்பதற்காக யோனத்தானோடு அவன் அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. Saul knew that if Jonathan comes to know about it, he would become troubled and he would worry about it. So Saul never shared this matter with Jonathan. ஆகவே இதை தாவீது நன்றாக புரிந்து கொண்டார். சவுல் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்பதை தாவீது விளங்கிக் கொள்ளுகிறார். So here David understood and he realized that the king Saul wanted to kill David very desperately. தாவீது அரண்மனையில ராஜாவோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவிற்கு ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனிதனாக இருந்தான். So David was a very influential person that he can sit together with the king and dine in the palace. நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு நான் சொல்லுகிறதெல்லாம் விளங்கும். So if you read the whole chapter, you will understand what I'm telling. ஆகவே நான் எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. So we don't have time to read all of this. 16வது வசனத்தை பாருங்கள். 16th verse. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி. 16th verse. So Jonathan made a covenant with the house of David saying, let the Lord require it at the hand of David's enemies. அன்பானவர்களே, So my dear people, யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை செய்தான் என்பதே ஒரு வித்தியாசமான செய்திதான். so hearing that Jonathan made a covenant with David is something very different. காரணம் தாவீது
ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண மனிதன். Because David was a very ordinary person with nothing on him. யோனத்தான் ஒரு இளவரசன். But Jonathan was the prince of the nation. ஒரு இளவரசன் ஒரு சாதாரண மனிதனிடத்திலே வந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறான். But here we see that a prince of the nation is making covenant with an ordinary citizen of that country. இது எதை குறிக்கிறது? So what does it show? யோனத்தானுக்கு இருந்த ஒரு முதிர்ச்சியை, அவனுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை அது பேசுகிறது. So this describes us, or this talks about the maturity or the experience that Jonathan possessed. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களிடத்திலே கணக்கு கேட்பார் என்று அவன் சொல்லுகிறான். So here he says, let the Lord require it at the hand of David's enemies. நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? What do we understand? எனக்கு புரிகிறதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். So I want to explain it to you what I understood. அங்கே நான் இப்படித்தான் அதை புரிந்து கொள்கிறேன். யோனத்தானுக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது. எதிர்கால இஸ்ரவேலின் ராஜா தாவீது தான், நான் அல்ல என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். Jonathan understood one thing. He realized that the future king of Israel is not himself but David. Praise the Lord. Praise the Lord. இதுதான் அந்த மனிதனிடத்தில் இருந்த ஒரு விசேஷமான அறிவாக நான் பார்க்கிறேன். So this is what I think is the greatest revelation that Jonathan had. அவனுக்கு ஒரு நல்ல அறிவு இருக்கிறது. So he had a knowledge about it. அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. He's got a wisdom about it. அந்த மனிதன் அந்த ஞானத்தினாலே தன்னை காட்டிலும் தாவீது பெரியவன் என்று அவன் புரிந்து கொள்கிறான். So through that wisdom he understood that David is greater than himself. எப்படி? How? யோனத்தான் வெற்றி பெற்றான். Jonathan was victorious. பெரிய காரியங்களை சாதித்தான். He did great things. பெலிஸ்தரை முறியடித்தான். He defeated Philistines. எப்படி அவன் இப்படி யோசித்திருப்பான்? Then how would he have thought about this? இப்படியாக சிந்தித்து பாருங்கள். So think like this. அவனுக்கு ஒன்று தெரியும். He knew one thing. தேவன் யோனத்தானை அல்ல, தாவீதை தான் சாமுவேல் வழியாக அபிஷேகம் பண்ணினார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். So he understood and he knew that Samuel anointed David but not Jonathan. ஆகவே யோனத்தானுக்கு தெரிகிறது, ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடியினால் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எதிர்காலத்திலே அவன் ராஜாவாக வருவான். So Jonathan knew, because David was anointed as king by God himself, no matter what kind of troubles he is facing today, he will become king one day. Hallelujah. Hallelujah. இதுதான் யோனத்தானிடத்திலே எனக்கு ஆச்சரியமாக தெரிகிறது. I was amazed by this kind of knowledge that Jonathan possessed. அவன் கொஞ்சம் ஒரு தெளிந்த புத்தியுள்ள மனிதனாக இருக்கிறான். He had a sound mind. அவன் சவுலை போல ஒரு குறுகிய மனநிலையிலே இல்லை. He wasn't narrow minded like Saul. சவுலை போல அவனுக்கு ஒரு கொலைவெறி இல்லை. So he didn't have that vengeance in his heart like Saul. அவனுக்கு ஒரு பதவி ஆசையும் இல்லை. He also didn't have the desire for a position or a post in his life. பாருங்க. So think about this. யோனத்தானுக்கு இருந்த செல்வாக்குக்கு யோனத்தான் நினைச்சிருந்தாலே தாவீதை கொன்னுட்டு இருக்கலாம். For the kind of influence that Jonathan had at that time, he could have killed David. ஆனால் But அவனுக்கு தெரியும், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், கர்த்தர் இவனை ராஜாவாக்க போகிறார். But Jonathan knew that David was anointed and God is going to make him king one அவன் day. அதை எங்க உறுதி செய்தான்? So where did he prove that? எப்பொழுது அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தை தாவீது ஜெயித்தானோ அப்பொழுதே யோனத்தான் முடிவு செய்து விட்டான், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக So வரப்போகிறான். when did Jonathan decide that David is going to be the next king? He decided when David defeated Goliath. அல்லேலூயா. Hallelujah. கொஞ்சம் இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் இது. You have to understand this. அங்கே இஸ்ரவேலுடைய மொத்த ராணுவம் இருக்கிறது. So there was the whole army of Israel standing மிக there. வலிமையான படை வீரர்கள் இருக்கிறார்கள். Powerful warriors were standing there. அங்கே படை தளபதிகள் இருக்கிறார்கள். Powerful military people were standing there. மிக பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். Mighty warriors were standing there. ஏன் அங்கே சவுல் இருக்கிறார், Saul was there. அங்கே யோனத்தானும் இருக்கிறார், Jonathan was there. தாவீதனுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறார்கள். David's brothers were there. மிக வலிமையான ஆட்கள் லட்சோபலட்சமாக ஒரு போர்க்களத்திலே இருக்கிறார்கள். All kinds of mighty and strong people were standing there in that war zone. ஆனால் இவர்கள் கைகளால்
அந்த எதிரில் இருக்கக்கூடிய கோலியாத்தை வீழ்த்த முடியவில்லை. But they were not able to defeat Goliath by their hands. யுத்தத்திலேயே இல்லாத, சம்பந்தமே இல்லாத ஒரு சிறு பையனாக தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறார். But David was able to defeat Goliath, who had no connection with war, battles or army. இது யோனத்தானுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? யோனத்தான் புரிந்து கொள்கிறார், என்னை விட தாவீது உண்மையிலேயே வலிமையான ஒரு மனிதன். So what did Jonathan learn here? Jonathan learned that David is stronger and greater than him. ஏற்கனவே தாவீது அபிஷேகமும் பண்ணப்பட்டிருக்கிறான். Already David was anointed. நினைக்கிறேன் யோனத்தான் தேவனை நம்புகிறான். Jonathan believes in God. அபிஷேகத்தை நம்புகிறான். Jonathan believes in anointing. அங்கே பெலிஸ்தன் தோற்கடிக்கப்பட்ட போது அதை அவன் நம்புகிறான். When the Philistine was defeated there by David, he believed that too. கோலியாத்தை தோற்கடித்தது தாவீது அல்ல, தாவீதின் மேல் இருந்த அபிஷேகமே கோலியாத்தை தோற்கடித்தது என்று அவன் நம்புகிறான். Jonathan believed that the one who defeated Goliath was not David but his anointing. இன்னொன்றையும் நினைக்கிறான், என் தகப்பன் சவுலால் ஒருபோதும் தாவீதை கொலை செய்ய முடியாது, தாவீதின் மேல் இருக்கிற அபிஷேகம் தாவீதை காப்பாற்றும் என்று அவன் நம்புகிறான். He also knew one thing, that Saul can never kill David, and the anointing that David has upon him will protect him. Hallelujah. Hallelujah. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி Put சொல்லுங்க. your hands together and praise our God. உண்மையாகவே என்னால் யோனத்தானை ரொம்ப பாராட்ட தோன்றுகிறது. I really want to appreciate Jonathan this time. எத்தனையோ தடவை நான் வாசித்திருக்கிறேன். I've read about him a lot of times. ஆனால் நான் இதை வாசித்து கொண்டிருந்த பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. But when I read this, I was really amazed. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I felt very happy. யோனத்தானுடைய வெளிச்சத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். So I looked at Jonathan's light in Revelation and I was so happy about it. என்னை கேட்கிற சபையே, So my dear church who is listening to me, உங்களால் இன்னொருவர் உங்களை விட பெரியவர்களாய் இருக்கிறார்கள் அல்லது வருவார்கள் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? are you able to accept somebody when they are going to be greater than you? அப்படியானால் நம்ம கோபம் வரும். So we get angry at that time. ஒண்ணு அவங்களை விட்டு ஒதுங்கிடுவோம். So we try to go away from them, இல்லனா அவங்கள தொலைச்சு கட்டணும்னு நினைப்போம். or else we'll try to get rid of them. அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு நினைப்போம். We try to destroy them. யோனத்தான் அப்படி இல்ல. But Jonathan was not like that. தாவீதோடு கூட நெருக்கமாக உறவு பாராட்டுகிறார். But he had a very close relationship with David. ஆனாலும் தன் தகப்பனுடைய அந்த உள்நோக்கம் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. But still he never knew the intentions of his father. அந்த உள்நோக்கம் தெரியாததனாலே, Because he never knew the true intentions of his தாவீது சொல்றான், father. எங்க அப்பா அப்படி எல்லாம் நினைக்கல. So he says to David, my father is not like நீங்க that. சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. So he says that whatever you're telling to me right now is very different and new to me. அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், And at that time David said, அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு இரக்கம் செய்யுங்க. at that time David said, you have to show your mercy upon me. இன்னைக்கு நான் விருந்துக்கு வரல. I'm not going to come to the feast today. நாளைக்கும் வர மாட்டேன். I won't come tomorrow too. நாளான்னைக்கு வர மாட்டேன். I won't come day after tomorrow. உங்க அப்பா நான் விருந்துக்கு வராத சாதாரணமா எடுத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்ல. So if your father is going to take lightly that I never came to the feast, then we got no problem. ஆனா உங்க அப்பா கோவம் வந்துச்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்குங்க, உங்க அப்பா என்ன கொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம். But if your father gets angry, you should understand the fact that your father really wants to kill me. முதல் நாள் என்ன நடந்தது? What happened the first day? அங்கே சவுல் மற்ற எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார்கள். So Saul was sitting there, everybody was sitting there to have the feast. ஆனால் தாவீது உட்கார வேண்டிய நாற்காலி காலியா இருக்கிறது. But David's chair was empty. அப்பொழுது சவுல் மனதிற்குள்ளேயே நினைக்கிறாரு, சரி அவனுக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை, இன்றைக்கு வரவில்லை. So at that time Saul is thinking to himself that he didn't come today, it's okay because maybe he's sick. இரண்டாவது நாளும் வரவில்லை. He didn't come second day. அப்பொழுது யோனத்தானை பார்த்து அவர் கேட்கிறார், என்ன நடந்தது, ஏன் தாவீது விருந்திற்கு So வரவில்லை? at that time Saul got really trouble, so he asked unto Jonathan, he asked to him, why didn't David come to the feast? யோனத்தான் சொல்லுகிறார், So Jonathan said, அப்பா சாரி, he said, Dad, sorry.
தாவீதனுடைய வீட்ல ஒரு முக்கியமான பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு. So there's an important festival that is happening in David's house. கட்டாயமாக அவன் அங்க இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே அனுமதி கேட்டான். So he asked me permission that he has to be there. நான் தான் அவனுக்கு அனுமதி கொடுத்தேன். So I permitted for him to be there. மன்னித்து விடுங்கள். So he asked for forgiveness to his dad. அப்பொழுது சவுல் And சொல்லுகிறார், at that time Saul said, தன் மகனை பார்த்து so சொல்லுகிறார், he's talking unto his son now. அறிவில்லாத மகனே, So he called him foolish. தாவீது உயிரோடு இருக்கிற வரை உன் ஆட்சி இந்த இஸ்ரவேலிலே நிலைக்காது. So he is telling to his son, don't be foolish. When David is living, you can never reign this nation. ஆகவே உனக்கு அறிவு இருக்கிறதா என்று தன் மகன் மீது கோபத்திலே ஈட்டியை எறிகிறார். So he got very angry and he threw the spear upon his son itself. அப்பொழுதுதான் யோனத்தானுக்கு தெரிகிறது தாவீது சொன்னது உண்மைதான். And only at that time Jonathan understood that whatever David said was true. ஆகவே சில அடையாளங்களை அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள். So they had some signs between them. அந்த அடையாளங்களின்படி தாவீது அங்கே வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். So according to those signs, David came and hid himself somewhere. மூன்றாவது நாள் விருந்து முடிந்த பிறகு யோனத்தான் அங்கே செல்லுகிறார். So after the third day feast, Jonathan went there. அங்கே யோனத்தான் ஒரு சின்ன பையனை கூட கூட்டி கொண்டு போகிறார். So Jonathan took a small boy with him. தாவீதுக்கு அடையாளம் என்ன? So what is the sign for David now? அம்பு இந்த பக்கம் விழுந்திருக்கிறது என்று சொன்னால் எங்க அப்பா கோவமா இல்லைன்னு அர்த்தம். அம்பு அந்த பக்கம் விழுந்திருக்கிறது என்று சொன்னால் எங்க அப்பா கோவமா இருக்கிறார்னு அர்த்தம். So the sign was like this: if the arrow was fallen on that side, it means my father is not angry. If the arrow was on the other side, it means my father is really angry on you. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது அம்பு எய்து அந்த சின்ன பையனை போய் எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லுகிறார். So at that time Jonathan he threw the arrow and he asked the small boy to bring it. அந்த பையனை பார்த்து சொல்லுகிறார், அம்பு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இருக்கிறது. So at that time he is telling to the boy, the arrow is not on this side, it is on the other side. இந்த சம்பவம் படிச்சிருக்கீங்களா? So have you ever read this scripture? எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள். It is very interesting to ரொம்ப read. அறிவுபூர்வமான சிந்தனை நிறைந்த சம்பவங்கள். It is very interesting and it is very knowledgeable. அந்த பையன் அந்த அம்புகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். So this boy collected the arrows and he came. அந்த பையனை பார்த்து சொல்லுகிறார், நீ எடுத்துக்கிட்டு ஊருக்கு போ, நான் மெதுவாக வருகிறேன் என்று யோனத்தான் So சொல்லுகிறார். now he said to the boy, you can take this and go to the town, I'll come later. பைபிள்ல போட்டிருக்கு, So the Bible says, தாவீது மெதுவாக ஒளிந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து வருகிறார். so now David came out of the place where he was hiding. 3 தடவை யோனத்தானை வணங்குகிறார். So he bowed to Jonathan for 3 times. யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் அன்போடு கூட கட்டி தழுவுகிறார்கள். So Jonathan and David, they embraced each other. பைபிள்ல சொல்லிருக்கு, தாவீது மிகவும் அழுதான். And David started crying. அல்லேலூயா. Hallelujah. அழுதான். David started crying. அன்பானவர்களே, So my dear people, யோசித்து பாருங்க. so think about this. இந்த நேரத்திலும் கூட தன் தகப்பனுக்கு துணையாக தவறான விஷயத்திற்கு யோனத்தான் போகாமல் தன் உண்மையான நண்பனுக்கே உண்மையா இருக்கிறான். So even at this time Jonathan did not side with his father and go after bad intentions, but he was loyal and true to his true friend. அப்பாவை பார்த்து கேட்கிறான், So he asked unto his father, ஏன் அவன் சாக வேண்டும்? why should he die? அவன் என்ன தவறு செய்தான்? So what mistake did he do? அங்கே பாருங்கள், ஒரு நேர்மையான ஒரு நண்பனாக அவன் எனக்கு காட்சி So அளிக்கிறான். here he was pictured as a very loyal friend. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்பொழுதும் நேர்மையா இருங்கள், நியாயத்தின் பக்கமாகவே நில்லுங்கள். So my dear brothers and sisters, you should always be loyal and you should always stand in the side of the justice. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப உண்மையா இருந்தான். He was true. அப்பொழுது அவன் தாவீதினிடத்தில் என்ன தெரியுமா கேட்டான்? So what did he ask unto David? நீ எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொடுக்க வேண்டும். Can you make a covenant with me? நீ ராஜாவாய் வருவாய், You will become a king. பூமியிலே என்னுடைய வம்சத்தை நீ பாதுகாக்க So வேண்டும். you should take care of my generation here in this earth. தாவீது அந்த உடன்படிக்கை செய்தார். And David made covenant with தாவீது அதை Jonathan. கடைசி வரை காப்பாற்றினார். And David protected that covenant till the end. உண்மையான நண்பர்களை நாம் அங்கே பார்க்கிறோம். So here we see true friends. அல்லேலூயா. Hallelujah. உண்மையான நண்பர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உண்மையாகவே True இருக்கிறார்கள். friends will always be loyal between each other. அல்லேலூயா. Loyal to each other. Praise the Lord. Praise the Lord. இரண்டாவது ஒரு சம்பவம், Secondly, இந்த சம்பவம் உங்களுக்கும் தெரியும். so I believe you also know this நான் incident. ரூத்தை குறித்து உங்களோடு கொஞ்ச நேரம் பேச போகிறேன். So I want to talk about Ruth here. ரூத்
முதலாம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Let's turn our Bibles to Ruth chapter 1 and verse 16. அங்கே பாருங்கள், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். So Ruth chapter 1 and verse 16, but Ruth said, entreat me not to leave you or to turn back from following after you, for wherever you go I will go, and wherever you lodge I will lodge. Your people shall be my people and your God my God. ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு மருமகளை அங்கே நாம் படிக்கிறோம். So here we see a very true loyal daughter-in-law. அல்லேலூயா. Hallelujah. ரூத் என்ற பெயருக்கு கம்பேஷன் அல்லது நண்பர் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. So the name Ruth means compassion or friend. அல்லேலூயா. Hallelujah. நம்ம சொல்றாங்க, ஆண்டி நான் உங்களை பின்பற்றாம உங்களை விட்டு போறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க. So here Ruth says, auntie, you shouldn't talk about me leaving you. I will always be with you. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. So listen to this. ரூத்துக்கு கணவன் இல்லை. So Ruth doesn't have a husband now. ரூத்துக்கு பிள்ளைகளும் இல்லை. Ruth doesn't have children. அப்படியானால் If that is அந்த நாட்களிலே சுலபமாக அவளுக்கு திருமணம் நடந்துவிடும். if that is the situation, she can easily get married another time. ஆகவே அவள் அப்படிப்பட்ட ஒரு தனக்கு சாதகமான சூழ்நிலை இருந்த போதும் தன் மாமியாரோடே தான் போக வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். Though she's got a favorable situation here, she still chose to go with her mother-in-law. அன்பானவர்களே, So my dear people, சில நேரங்களிலே நாம் உண்மை நமக்கு சாதகமாக இருக்காது. உண்மை குறைந்த விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கும்போது அந்த பக்கமா போகக்கூடாது. sometimes the situations might not seem so favorable, but it wouldn't be the true situation. Sometimes the situations be much favorable, but it wouldn't be true. உண்மை எப்படி இருக்கிறது? So how is the true situation? அந்த மாமியாருக்கு ஒரு உதவி So தேவைப்படுகிறது. now this mother-in-law needs some help. ஆனால் உண்மை அதைவிட குறைந்த விஷயம் எப்படி இருக்கிறது? இவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். But there's another situation where she can get a life for herself. ஆனால் இந்த ரெண்டிலே அவள் தெரிந்தெடுக்கும் பொழுது அவள் உண்மையா இருக்க வேண்டும் என்பதைத்தான், அந்த முதல் இடத்தை தான் அவள் தெரிந்தெடுக்கிறாள். But what situation does she choose? She chose a situation where she can help her mother-in-law, which shows that she wants to be loyal. அவளுக்கு சுலபமாக வாழ்க்கை கிடைத்திருக்கும். She could have easily got married. சுலபமாக ஒரு கணவன் கிடைத்திருப்பான். She could have easily got a husband. சுலபமாக ஒரு குடும்பம் கிடைத்திருக்கும். She could have easily got a family. வேறொரு நல்ல வாழ்க்கை She கிடைத்திருக்கும். would have got a nice life அவள் again. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை She would வாழ்ந்திருப்பாள். have lived a good life. ஆனால் அவள் உண்மையா இருக்க வேண்டும் என்று நினைத்ததனால் அவளுடைய உள்மனம் என்ன சொல்லுகிறது? இந்த அம்மாவோடு நாம் இருக்க வேண்டும். Above all that, she wanted to be loyal to her mother-in-law, so she chose to be with her. சில நேரங்களிலே நமக்கு ரெண்டு பக்கம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ரெண்டு பக்கம் ஒரு போராட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். Sometimes in our Christian life we will be in a dilemma. ஒரு பக்கம் ஒரு உலக பிரகாரமான நல்ல வாழ்க்கை, On one place we see there's a good life, a good worldly life, ஒரு நல்ல சூழ்நிலை, a good situation, கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை, a favorable life. நமக்கு ஆதரவான மக்கள். We have supportive people around us. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன? On the other side, நாம் சிலுவை சுமக்க வேண்டும், we have to carry your cross. கொஞ்சம் கஷ்டப்பட We வேண்டும், have to go through சில troubles. பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள We have to வேண்டும். take up நாம் responsibilities. தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது We have இருக்கும். to do everything. அங்கே நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. We wouldn't have any good things over அங்கே there. பெரிய மேன்மைகள் நமக்கு இருக்காது. We wouldn't have great things happening for us. நீங்கள் ஒரு ரூத்தை போல இருக்க வேண்டும். But you have to be a Ruth. ரூத் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாள்? So what does Ruth teach us here? கஷ்டமாக இருந்தாலும் கூட உண்மையோடையே அவள் வாழ விரும்புகிறாள். Though it's going to be troublesome and though it's going to be very hard for her, she wants to be loyal. ஏனென்றால் அவள் மனது என்ன நினைக்கிறது? So what does her heart think now? ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கலாம், I can get married again and have a good life. ஆனால் But என் மனசாட்சி எப்பொழுதுமே என்னை குற்றப்படுத்தும். my conscience will be pricking me. மாமியார் என்ன ஆனாங்க? What would have happened to my mother-in-law? அவர்களை நாம் இப்படி கைவிட்டு விட்டோமே, So we just abandoned her like that. அவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள்? So what would she think about me? அவள் எவ்வளவு ஒரு தெளிவான மனநிலை உள்ளவளா இருக்கிறாள். Look what kind of a good
thoughts and heart she had. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், So I'm telling unto you, வேதம் என்ன சொல்லுகிறது? what does the Bible say? அங்கே மோசேக்கு செழிப்பான வாழ்க்கை இருந்தது. So Moses had a prosperous life. எடுத்துக்கொள்ளுங்கள், Turn your Bibles. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு போகலாம். Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் மோசேயை குறித்து நாம் அங்கே படிக்க முடியும். When we turn our Bibles to Hebrews chapter 11, we can read about Moses. 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures of sin for a season. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, esteeming the reproach of Christ greater riches than எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்த ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt. அல்லேலூயா. Hallelujah. நீங்க யோசிச்சு பாருங்களேன், So think about this. ஒரு பக்கம் அவனுக்கு சௌகரியம் இருக்கிறது, So on one side he had all pleasures. ஆனால் இன்னொரு பக்கம் அவன் உண்மையா இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. On the other side he's got a situation where he's got to be loyal. இந்த பக்கம் சௌகரியம் இருக்கிறது, Here he's got pleasures and comfort. வசதிகள் இருக்கிறது, He's got all comfort. குறைகளே இல்லை. He doesn't have any shortcomings there. காலமெல்லாம் பார்வோனின் குமாரனாக இருக்கலாம், All through his life he can be a son of Pharaoh. பார்வோனுக்கு அடுத்த பார்வோனாக He வரலாம், can become another Pharaoh. மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம். So he can be in a high position. லட்சோப லட்ச மக்கள் அவனுக்கு கீழே இருப்பார்கள். Lakhs of people will be under him. ஆனால் இப்பொழுது என்ன நினைக்கிறான்? But what does he think இந்த now? பக்கம் உண்மை இருக்கிறது, Here I have loyalty. நான் ஒரு எபிரேயன், I am a Hebrew. நான் என் ஜனங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும், I have to be loyal to my people. என் தேவனுக்கு உண்மையா இருக்க I have வேண்டும், to be loyal to my God. நான் இந்த பார்வோனுடைய விக்கிரகங்களை வழிபடக்கூடாது, I shouldn't go after the gods of Pharaoh. இந்த பார்வோனுடைய அரண்மனைக்குள்ளே நான் வாழ எனக்கு இஷ்டமில்லை, I don't want to live inside this Pharaoh's palace. என் ஜனங்களோடு வாழ்வேன், I want to live with my என் people. தேவனோடு வாழ்வேன். I want to live with my God. அதிலே கஷ்டங்கள் இருக்கும், There I have troubles. பரவாயில்லை, But that is okay. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I will accept it. எனக்கு என்ன வேண்டும்? What do I need? என் ஜனங்களோடு நான் வாழ வேண்டும். I want to live with my people. அதுதான் உண்மை. That is the truth. அன்பான விசுவாசிகளே, So my dear people of உங்களுக்கு God, என்ன வேண்டும்? what do you need? உலகத்தின் செல்வம் வேண்டுமா? Do you need the pleasures of the world? உலகம் கொடுக்கக்கூடிய பேர் புகழ் வேண்டுமா? Do you need the name and the position the world can give அல்லது you? இயேசுவுக்காக வாழ்வதிலே வருகிற சந்தோஷம் வேண்டுமா? Or else do you want the happiness that you get by living for Jesus? கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக வாழுகிறதிலே உள்ள சந்தோஷம் வேண்டுமா? Or do you want the happiness that you can get by living for the kingdom of God? ஊழியம் செய்கிறதிலே வருகிற சந்தோஷம் வேண்டுமா? Or do you want the happiness that you can get by ministering unto அல்லது God? பார்வோனுடைய செழிப்பு வேண்டுமா? Or else do you want the pleasures of Pharaoh? அது 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 ஒரு பக்கம் பொய்யா இருக்கிறது. On one side it is temporary and all lies. இதுதான் உண்மை. This is the truth. ஏன்? Why? நான் எபிரேயன். Because I am a Hebrew. ஏன்? Why? நான் கிறிஸ்தவன். I am a Christian. ஏன்? Why? நான் சீஷன். I am a disciple. நான் சிலுவை தான் சுமக்க வேண்டும். I should carry the cross. நான் உலகத்தை என் தலையில வச்சு சுமக்க கூடாது. I shouldn't carry the world on my head. அல்லேலூயா. Hallelujah. இத புரிஞ்சுக்கணும். We should understand this. இந்த நேரம் மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது. Sometimes the people doesn't understand. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் அப்படி கேட்டு தலையாட்டிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. So they'll accept whatever the government tells them. ஒரு கிறிஸ்தவனாக As a Christian, அரசாங்கம் சொல்வதை மட்டுமல்ல வேதம் சொல்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். as a Christian you should prioritize what the Bible says above than what the government says. உங்களுக்கு தெரியுமா? Do you know this? 30-40 வருடங்களுக்கு முன்பாக பில்லி கிரஹாம் ஒரு பிரசங்கம் பண்ணினார். 40 years before, Billy Graham spoke about this in one of his sermons. அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. அது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அடிக்க கூடாது. From those times till now, America has got this rule that the parents shouldn't hit or they shouldn't beat their அந்த children. நாட்கள் தான்
சட்டத்தினுடைய ஆரம்ப நாட்கள். So that was the time 40 years before where the time this law came. அப்பொழுது பில்லி கிரஹாம் பிரசங்கித்தார். So at that time Billy Graham spoke about அவர் this. இப்படி பிரசங்கித்தார். So he said, அமெரிக்க சட்டம் பிள்ளைகளை அடிக்க கூடாது என்று சொல்லுகிறது. So he said that American law states that you shouldn't beat or hit your kid. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அன்பாயிருங்கள், அவர்களோடு கூட நேரம் செலவிடுங்கள், இப்படி எல்லாம் ஒரு புதிய விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So the American law is trying to tell us that you should spend time with your children, teach your children, and you should love your children, but you should never hit them. நான் அந்த பிரசங்கத்தை கேட்டேன். I listened to that message. அவர் என்ன சொல்லுகிறார்? But what does he say? வேதம் சொல்லுகிறது, தன் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. But he said, but the Bible says the one who doesn't take up the rod hates his child. அல்லேலூயா. Hallelujah. பிரம்பை எடுக்காதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the one who doesn't take up the rod hates his child. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெற்றோரானால் உங்கள் பிள்ளைகளுக்கு தவறு செய்யும் பொழுது சிறு வயதிலே 2 அடி கொடுத்து தான் வளர்க்க வேண்டும், இதை வேதம் அனுமதிக்கிறது என்று So he பேசினார். said, if you are a Christian parent, if you have a child, you should take up the rod, you should beat the child to correct him and to punish him in certain things. அமெரிக்காவினுடைய பிரச்சனையே என்னவென்றால் அவர்கள் எதிலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார்கள். So what is the problem with America is that whatever they do, they go to an extreme. அவர்கள் ஒரு நடுநிலையாளர்களாக நிற்கவில்லை. They're not stable. அவர்கள் எந்த வேதாகமும் அவர்களை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்ததோ அந்த வேதாகம சட்டங்களை அவர்கள் மதிக்க தவறுகிறதே அவர்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. So the foundation for all the problems that they are facing right now is that they are degrading or they are neglecting the Bible which took them to this position now. தேவனுடைய வார்த்தையை விட தங்களுடைய யோசனைகள், தங்களுடைய ஆலோசனைகள், தங்களுக்கு நன்றாக படுகிற விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். So they accept and they absorb the things that they like, the things that are favorable more than the Bible. நான் சொல்லுகிறேன், So I am telling you, நமக்கு சில விஷயங்கள் நல்லது என்று தோன்றலாம். so sometimes we think that this thing is good. ஆனால் அது வசனத்தின் வெளிச்சத்திலே தவறாக தெரியுமானால் அந்த நல்ல விஷயத்தை நாம் நிறுத்திவிட வேண்டும். But according to the word of God, if it is going to be wrong, we should stop doing it. ஆகவே ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அரசாங்கம் சொல்லுகிறதை மட்டுமல்ல, அதை தாண்டி வேதம் சொல்லுகிறதை நீங்கள் செய்யுங்கள். So as a believer and a child of God, more than listening to the government, more than listening to your authorities, you should start prioritizing the word of God. அரசாங்கம் ஜெபம் பண்ண வேணாம்னா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா? So if the government says to you that you shouldn't pray, that you should stop praying, will you பைபிள் stop? படிக்காதீங்கன்னா பைபிள் படிக்க மாட்டீங்களா? So if the government is going to say you should stop reading the Bible, will you stop? பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க, இனிமேல் பைபிளே யாரும் படிக்க கூடாதுன்னு படிக்க மாட்டீங்களா? So if the government says come bring your Bibles and give it to us, you shouldn't read the Bibles, will you stop doing that? சர்ச்சுக்கு போகாதீங்கன்னா போக மாட்டீங்களா? So if the government says don't go to church, will you stop doing that? சர்ச்சுக்கு போனா உங்களை பிடிச்சி ஜெயில்ல போட்டுருவானா, ஐயோ எங்களுக்கு சர்ச்சே வேணாம்ன்றீங்களா? So if the government says I will put you in a prison if you go to the church, will you stop coming to church? அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. That isn't a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? What is Christian life? அரசாங்கம் சொல்லுகிறதை சொல்லட்டும். Let the government say whatever they want to say. பைபிளோடு அது ஒத்து வந்தால் அதை நான் செய்வேன், பைபிளோடு அது ஒத்து வரவில்லை என்றால் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வேதம் சொல்லி இருக்கிறபடி தான் நான் வாழ்வேன். If it aligns with the word of God, if it comes under the word of God, I will follow it. But if it is going to be out of the word of God, I will stop doing it. நான் வீட்லயே இருந்து ஜெபம் பண்ணிக்குவேன், சர்ச்சுக்கு தான் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லக்கூடாது. You shouldn't say I will sit in my home and I will pray. The government has said that I shouldn't go to church. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? What did our God say? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. So my house is a house of prayer for all people. எல்லாரையும் ஜெப வீட்ல கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். So he said I'll bring everybody in this house of prayer and I'll make them rejoice. இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்க வேண்டும். So you should make note of all these words. சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. We should never stop gathering in church. அல்லேலூயா. Hallelujah. இவையெல்லாம் ஞாபகத்திலே இருக்க வேண்டும். You should always remember these words.
அரசாங்கம் எதை வேணாலும் சொல்லுவாங்க, The government might say anything. அது அவங்க கண்ணோட்டம். It is their view. ஆனால் நமக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது. But for us, we have a Bible. நாம் அதன் அடிப்படையிலே அந்த கண்ணோட்டத்திலே மட்டும்தான் வாழ போகிறோம், வாழ வேண்டும். According to the Bible, according to the perspective of the word of God, we are going to live, and we are living. அதைத்தான் மோசே புரிந்து கொள்ளுகிறார். And that is what Moses understood. இங்கே நிறைய இருக்கிறது, Here I have a lot of things. ஏராளமான லாபம் இருக்கிறது, I've got a lot of advantages அந்த here. பக்கம் நிறைய நஷ்டம் இருக்கிறது, Over here I have a lot of நிறைய shortcomings. பிரச்சனை I இருக்கிறது, have a lot of problems. எனக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது. I've got a lot of trouble. ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை. But that is my life. ஆகவே நான் இந்த வாழ்க்கை வாழ So I'm முடியாது. not going to live this life. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு கிறிஸ்தவனாக நமக்கு நெருக்கடிகள், சிரமங்கள் இருக்கும். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதைத்தான் நான் வாழ வேண்டும். As a Christian, you'll have troubles, you'll have problems, you'll have persecution, but still that is the Christian life, and you have to live the Christian life. எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? How many of you understood me? ஹல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. மாலையில ஒழுங்கா வேதம் வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? So are you listening to the word of God this evening? நல்லா கேளுங்க. You have to listen to the word of God. இப்ப இந்த ரூத்தை நினைச்சு பாருங்க, மாமியார் கூட போனா அவளுக்கு நஷ்டம். So now think about this Ruth. She's got no advantages if she's going to be with her mother-in-law. இந்த பக்கம் எந்த லாபமுமே இல்லை. She's got nothing to gain here. ஆனால் அவள் உண்மையா இருக்க விரும்புகிறாள். But she wants to be loyal. உண்மையா இருக்க She விரும்புகிறாள். wants to be loyal. ஆகவே நான் உங்க கூட தான் இருப்பேன். And that is why she says, I will be with you. நான் உங்க கூட தான் இருப்பேன். I will be with you. நான் உங்க கூட தான் வருவேன். I'm going to come with you. ஹல்லேலூயா. Hallelujah. உங்க கூட தான் தங்குவேன். I will stay with you. நீங்க சாப்பிடுறது தான் சாப்பிடுவேன். I'll eat what you eat. அவ வீடு வசதியா இருந்திருக்கலாம். Maybe her house would have been a big huge அவங்க house. அப்பா அம்மா பெரிய ஆளுங்களா இருந்திருக்கலாம். Maybe her parents were rich. அவளுக்கு நிறைய செல்வம் இருந்திருக்கலாம். Maybe she's got a lot of riches in her இப்ப house. இந்த ஏழை தாயோட போறதுனால அவளுக்கு என்ன கிடைக்கும்? So what can she gain by going with this poor woman? சிலுவை நாதர் இயேசுநாதரோட போறதுனால நமக்கு என்ன பெருசா கிடைக்கும்? So what are we going to gain by going with our Lord Jesus Christ? அவரோட போனா துன்பங்கள் கிடைக்கும். When we go with him, we face persecutions. கஷ்டங்கள் கிடைக்கும். We face tribulations. சிரமங்கள் கிடைக்கும். We face troubles. சிலுவையை தூக்கி We சுமக்கணும். have to carry our cross. பாரத்தை சுமக்கணும். We have to carry our burdens. கஷ்டப்படணும். We have to go through all kinds of trouble. நான் நீங்க என்ன சொல்லணும்? But what should you say? இயேசுவே நீங்க உண்மை. Jesus, you are true. நீங்க உண்மை. You are true. ஆகவே நான் உங்க பக்கம் தான் இருப்பேன். And that is why I'm going to be with you. நான் இத விட்டுட்டு போக மாட்டேன். I'm not going to leave you. எனக்கு நீங்க போதும். Lord, you are enough for me. சிலுவையோ பாடுகளோ இயேசுவே எனக்கு நீங்க தான். Lord, it can be a cross, it can be tribulations, but God, I'm going to be with you. வேதனையோ உபத்திரவமோ இயேசுவே எனக்கு நீங்க தான். Lord, it can be sufferings, Lord, it can be problems, but you are enough for me. அடியோ உதையோ எனக்கு நஷ்டமோ எதுவானாலும் இயேசுவே எனக்கு நீங்க தான். Lord, if I'm going to lose everything, Lord, if I'm going to get hit and beaten by people, but still I need you. நீங்க தான். You are enough for me. ஹல்லேலூயா. Hallelujah. மாமியார் கூட போனா She went with her mother-in-law. கஷ்டப்பட்டா. She went through all kinds of trouble. அவ ஒரு நாள் கூட அவங்க வீட்ல இருக்கும்போது நிலத்துல போய் அவ பிச்சைக்காரி மாதிரி ஒவ்வொரு கதிரா பொறுக்கி இருக்க மாட்டா. So she would have not went to the fields and picked and collected and came back to her home when she was in her house. அவங்க அப்பா அம்மா பார்த்திருந்தா அழுதுருப்பாங்க. So if her parents would have saw that, they would have cried. ஆனா அவ சந்தோஷமாக வாழுகிறாள். But she lived a happy life. கஷ்டங்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, பாடு நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். So you should know how to live a happy life as a Christian, even though there is troubles and problems. அங்க போயிட்டு ஐயோ நான் ஏன் இந்த கிறிஸ்தவத்துக்கு வந்தேன், இதுல ரொம்ப கஷ்டம் இருக்கு, எல்லாம் என்ன திட்டுறாங்க, எனக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு சொல்லக்கூடாது, அழக்கூடாது. So you shouldn't complain and say, why did I become a Christian? I have a lot of problems to face here. I have a lot of troubles that I am facing. You shouldn't say that. இப்ப அவ போயிட்டு கதிர் தான் பொறுக்குறா. So now she is going there and she went to the fields and she picked grains. ஆனால் அவள் அதை heads of grains. சந்தோஷமாக செய்கிறாள். But she did that happily. நடந்தது என்ன? So what happened there? ஒரு நாள் வந்தது. One day came. கர்த்தர் அவளை உயர்த்துகிறார். Lord lifted her up. அவளை ஆசீர்வதிக்கிறார். Lord blessed her. அவளை மேன்மைப்படுத்துகிறார். Lord lifted her. இயேசுனுடைய வம்சாவழியிலே அவளுடைய பெயர் வருகிறது. Her name comes in the genealogy of Jesus அங்கே Christ. போவாஸ்
அவளுக்கு கிடைக்கிறார். So she got Boaz. என்னை கேட்கிற சபையே, So my dear church who are listening to me, நீங்கள் கஷ்டமான கர்த்தருடைய பாதையிலே செல்வீர்களானால் நீங்கள் உயர்வான இடத்திலே இருப்பீர்கள். so if you are going through a path which is filled with troubles and problems, later you will be in a high position. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் சௌகரியமான உண்மை இல்லாத வாழ்க்கைக்கு போவீர்களானால் அது சௌகரியமாய் தெரியும், ஆனால் ஒரு உயர்வை நீங்கள் அடைய If you மாட்டீர்கள். are going after a life full of pleasures and comfort and with no truth, you might feel comfortable there, but you will never be exalted. மோசே பார்வோன்களிலே ஒரு பார்வோனாய் இருந்திருப்பார். Moses would have become one of the pharaohs. ஆனால் ஒரே ஒரு மோசேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறார். But all over the world there is only one Moses that we speak இன்னொரு about. மோசே இல்லை. There is no another Moses. பல பார்வோன்களிலே அவர் ஒரு பார்வோனாய் இருந்திருப்பார். He would have been one of the pharaohs among hundreds of pharaohs. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு மோசேதான் 4000 வருஷமாக பேசப்படுகிறார். அதற்கு காரணம் அவர் உண்மைக்காக நின்றார். But now only one Moses is being spoken about for 4000 years because he was loyal and he stood for the truth. எத்தனையோ லட்சோபலட்ச மருமக்கள் உண்டு, ஆனால் ஒரு ரூத் இன்றைக்கு பேசப்படுகிறதற்கு காரணம் என்ன? அவள் உண்மைக்காக நிற்கிறாள். There are thousands of daughter-in-laws, but Ruth is being spoken about till now because she stood for the truth. அல்லேலூயா. Hallelujah. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பக்கமாய் உண்மையின் பக்கமாய் நிற்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். You and me should stand for the truth and stand in the side of the Christ and we receive his blessings. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. மூன்றாவது ஒன்று என் மனதிலே இருக்கிறது. Thirdly, I have a person. தோமாவை பற்றி நான் பேச வேண்டும். So I want to talk about Thomas. தோமா என்றால் ட்வின் என்று அர்த்தம். So Thomas means twin. அதனால தான் திதிமு என்னப்பட்ட தோமா. அவருக்கு ரெண்டு பேர் கூட ரெண்டு தான் இருக்கு அவருக்கு. So even his name is he's got two names. திதிமு எனப்பட்ட தோமா என்று நாம் வேதத்திலே அவரை குறித்து வாசிக்கிறோம். சோ தோமா என்றால் ரெண்டு என்று அர்த்தம். So when the name Thomas means two, அங்கே double. பாருங்கள், யோவான் 11:16 வாசிக்கலாம். Turn your Bibles to John 11 and 16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். John 11 and verse 16. Then Thomas, who is called the twin, said to his fellow disciples, "Let us also go that we may die with him." Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. என்ன சொல்றாரு தோமா? So what does Thomas say here? 7வது வசனத்தை படிச்சீங்கன்னா தான் 7-8 வசனங்களை படிச்சா தான் தோமா ஏன் அப்படி சொல்றாருங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். So when you read the verses 7 and 8, you can understand why Thomas says this. அங்கே சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் என்று சொல்லுகிறார். So now Jesus is talking to his disciples. He's now saying that after that he said to the disciples, "Let us go to Judea." சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நம்ம அங்க போலாமா? So in the 8th verse, the disciples said to him, "Rabbi, lately the Jews sought to stone you, and are you going there again?" Praise the Lord. Praise the Lord. இந்த நேரத்திலே தான் தோமா அந்த வார்த்தையை பேசுகிறார். And only at that time Thomas said these words. நாம் அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். So now he said, let us go with him that we may die with him. Hallelujah. Hallelujah. அதனுடைய அர்த்தம் என்ன? So what does it mean? ஏதோ தோமா கோபத்திலே சொன்னார் என்று இல்லை. Thomas did not say this angrily. அந்த அர்த்தம் அங்கே இல்லை. He was not angry at that time. நாம் அவரோடு வந்து விட்டோம், நாம் மரிக்க வேண்டியது இருந்தாலும் அவரோடு போய் மரிப்போம் என்று யதார்த்தமாக பேசுகிறார். So Thomas is being very practical here. He is telling to the other disciples that we came with him. We started following him. If we have to die with him, we have to die. Hallelujah. Hallelujah. நேத்துல ஒவ்வொரு சீஷர்கள் பேசினது அங்கங்க சின்ன சின்ன துண்டுகள் அங்கங்கே இருக்கிறது. So we have bits and pieces where disciples spoke அதுல all over the Bible. தோமா பேசின ஒரு சின்ன வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. This is a very small part what Thomas spoke. தோமாவுக்கு தன்னுடைய ஆண்டவராகிய
இயேசுவின் மீது இருந்த அன்பங்க எழுதப்படுகிறது. So here it talks about the kind of love that Thomas had for Jesus Christ. இயேசுவோடு கூட நாம சாகிறதுக்கு போலாம் வாங்க. So he says, let us go with him that we may die with him. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை Praise உண்டாவதாக. be to our God. இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறதற்கு முன்னதாக இயேசு ஒன்றை சொல்லுகிறார். So before these words were spoken, Jesus said one thing. 9வது வசனம் பாருங்கள். Verse 9. பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? Are there not 12 hours in the day? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? So Jesus said, are there not 12 hours in the day? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? Are there not 12 hours in the day? இயேசு என்ன சொல்லுகிறார்? What did Jesus say? நாம் இப்பதானே கல்லறிய தேடினாங்க, அங்க போலாமா, ஏன் போனோம்னு சீஷர்கள் கேக்குறாங்க. So now the disciples are asking unto Jesus, lately the Jews sought to stone you, and are you going there again? இயேசுவுடைய பதில் நேரடியாக இல்லை. But Jesus answered not ஆனால் directly. வித்தியாசமாக இருக்கிறது. It was indirect. பகலுக்கு 12 மணி நேரம் He இல்லையா? asked them, are there not 12 hours in a day? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? Are there not 12 hours in a அதனுடைய day? அர்த்தம் என்ன? What does this mean? நான் இப்ப செத்துற மாட்டேன், இன்னும் எனக்கு டைம் இருக்கு, நாம எல்லாம் இப்ப சாவ மாட்டோம், கொஞ்சம் பொறுங்கப்பா என்று அவர் சொல்லுகிறார். So Jesus is saying here, I'm not going to die any soon. I have more time now. We are not going to die. So he's asking them to be patient. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவருக்கு என்ன தெரிகிறது? So what does Jesus அவருக்கு know? நேரம் தெரிகிறது. He knows the time. அவருக்கு எல்லாமே He தெரியும். knows everything. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், So now he is telling, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? are there not 12 hours in a day? அப்படியானால் So what does that இன்னும் mean? நேரம் இருக்கிறது. So we still have time. இது மரணத்திற்கான நேரம் This is இல்லை. not the time for death. இது சிலுவைக்கான நேரம் This is இல்லை. not the time for இது cross. கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கான நேரம் This இல்லை. is not the time to be stoned and die. பிரதர் சிஸ்டர், நீங்க கூட பயப்படாதீங்க. Brothers and sisters, you don't have to fear. நம்ம கொரோனாவுல செத்து போற நேரம் இது இல்ல, ஏன் கவலைப்பட்டுட்டு This is இருக்கீங்க? not the time for us to die out of corona. You don't have to fear. அதுக்கு அதே கவலை தான். Everybody is so scared about this. கொரோனாவுல செத்துருவோமா, கொரோனாவுல செத்துருவோமா? They're so scared that they're going to die because of this corona. நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வேண்டியது இருக்குல்ல. So you still have to live and you have to testify about our God. இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து நிறைய பேச வேண்டியது இருக்குல்ல. You still have to live and talk for Jesus. இயேசு சொல்றாரு, Jesus says, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? are there not 12 hours in a day? அல்லேலூயா. Hallelujah. இன்னும் நேரம் இருக்கிறது. There is still time. இன்னும் காலம் இருக்கிறது. There is still time. இன்னும் ஆயுசு இருக்கிறது. There is still years. இன்னும் ஆண்டவர் சில வருடங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has still given us lot of years. நிச்சயமாய் அந்த காலகட்டம் வரை தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டு நாம் பூமியிலே இருப்போம், பயப்படாதீர்கள். Till those time we are going to be doing the work of our God and the will of our God and live here in this earth. அல்லேலூயா. Hallelujah. என்ன செய்ய வேண்டும் நாம்? What should we do? இதெல்லாம் பார்த்து பயந்து ஊழியத்தை நிறுத்திட கூடாது. We shouldn't stop our ministry because of all these things that are happening around us. கல்லெறிஞ்சாங்க, அங்க போக கூடாது. They stoned us, we shouldn't go அங்க there. திட்டினாங்க, இனிமேல் அங்க போக கூடாது. They scolded us there, we shouldn't go there again. அங்க அடிச்சாங்க, இனிமேல் போக கூடாது. They hit us there, we shouldn't go there again. பரவாயில்ல. It is okay. அடிச்சாங்க, ஆமா. They hit you there, that is okay. நான் திரும்ப போவேன். But I'll still go there. கர்த்தர் என்ன செய்றாருன்னு பார்க்கணும். I'm going to see what God is going to do. கர்த்தர் எப்படி கிரியை செய்றாருன்னு பார்க்கணும். I'm going to see how God is going to work. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய சபையே, So my dear church who is listening to me, இப்பொழுது தைரியமாக சீஷர்கள் இயேசுநாதரோடு சேர்ந்து போகிறார்கள். so now the disciples became bold and now they are going with Jesus. அவர்கள் என்ன நம்பிக்கையிலே போகிறார்கள்? With what belief did they go? இந்த இயேசுவோடு கூட நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிற்க வேண்டும் என்கிற அந்த உண்மையை காப்பாற்றுகிறார்கள். They started becoming loyal for the Lord, loyal for Jesus Christ, and they wanted to protect that loyalty with him, and that is why they went with him. சில நேரங்களிலே அவருடைய உபதேசம் பிடிக்காமல் திரும்பி போன மக்கள் உண்டு. Sometimes there were people who disliked his gospel, disliked his message and went away from him. அப்பொழுது கூட அவர் இந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், Even at that time Jesus asked unto his நீங்களும் disciples, போக விரும்புகிறீர்களா? do you want to go? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், At that time they said, நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம். we don't want to leave you. நாங்கள் உம்மை விட்டு போக We don't மாட்டோம். want to leave you. நாம் கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள் ஓடி போனதையே காலமெல்லாம் பேசுகிறோம். So we are always talking about how the disciples ran in the garden of Gethsemane. என்னை கேட்பீர்களானால் நாமெல்லாம் இயேசுநாதரோடு இருந்தோம்னா முதல் 2 நாள்லயே ஓடி போயிட்டு So இருப்போம். if you ask me if we are going to be with Jesus for the very first
day we'll be running off from him. சீஷர்கள் அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறார்கள். But the disciples were able to be with Jesus. இயேசுவுக்கு தெரியும் என் கூட இவ்வளவு நாள் உண்மையா இருக்கிறாங்கன்னா இவங்களால என் ஊழியத்தை செய்ய முடியும். So Jesus knew that if these people know how to be loyal with me for these many days, they can do my ministry. இயேசுவுக்கு தெரியும் கெத்செமனே தோட்டத்துல எவனா இருந்தாலும் ஓடி தான் போயிருப்பான். So Jesus knew that no matter who was there in Gethsemane, everybody would have run off. அதை குறித்து அவர் அதிகமாக கவலைப்படவில்லை. So he never worried about the garden of ஏனென்றால் Gethsemane. மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். Because human beings are like that. ஆனால் ஒன்றை யோசித்து பாருங்க. But you have to understand one thing. அப்படி ஓடின கெத்செமனே தோட்டத்திலே இருந்து ஓடி போன சீஷர்கள் தான் பின் நாட்களிலே இயேசுவுக்காக உயிரையே கொடுத்தார்கள். The same disciples who ran off from the garden of Gethsemane gave their lives for Jesus Christ. நமக்கு அங்க என்ன செய்தி இருக்கிறது? So what message do we have there? இயேசுவுக்காக உண்மையாய் அவரோடு நில்லுங்கள். So we have to be loyal for Jesus Christ. என்ன வந்தாலும் நில்லுங்கள். No matter what comes by your way. எது நடந்தாலும் நில்லுங்கள். No matter what happens. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நில்லுங்கள். No matter what kind of problems you face. கல்லெறிந்தாலும் நில்லுங்கள். Even if they stone you. திட்டினாலும் நில்லுங்கள். Even if they shout at you. அடித்தாலும் நில்லுங்கள். Even if they beat you up. நமக்கு என்னதான் நெருக்கடி வந்தாலும் இயேசுவோடு கூட நில்லுங்கள். No matter what kind of persecution we face, we have to be loyal for Jesus அவர் Christ. என்ன சொல்றார் தெரியுமா? So what does he say here? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுப்பா. We still have time. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? அவர் சொல்றாரு பகலுக்கு 12 மணி நேரம் இருக்கு. Are there not 12 hours in a day? அது என்ன அர்த்தம்? So what does that mean? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. We still have time. இருள் இவ்வளவு சீக்கிரம் வந்துராது. We are not going to see dark any soon. பயந்துராதீங்க சீஷர்களே. You don't have to worry. யூதேயாவுக்கு போலாம் வாங்க. Let us go to Judea. பெத்தானியாவுக்கு போலாம் வாங்க. Let us go to Bethany. லாசருவை உயிரோடு எழுப்பலாம் வாங்க. Let us raise Lazarus from the dead. ஆனால் சீஷனுடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? But what did the disciples அவரோட say? போய் சாவலாம். Let us go with him and die. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? What did Jesus say? நாம் லாசருவை உயிரோடு எழுப்ப போறோம். Let us go and raise Lazarus from the dead. மனிதனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? How is the words of a man? மனிதனுடைய வார்த்தை தோல்வியை குறித்து பேசுகிறது. The words of a man talks about failure. இயேசுவுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? How is the words of Jesus Christ? ஜெயத்தை குறித்து பேசுகிறது. It talks victory. நீங்கள் தோல்வியை பேசுகிற சீஷனா அல்லது ஜெயத்தை பேசுகிற இயேசுவின் பிள்ளையா? Are you a disciple who talks failure, but are you a child of God who talks victory? இயேசு சொன்னார் நாம் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறோம். Jesus said we are going to raise Lazarus from the dead. உயிரோடு எழுப்ப போகிறோம். We are going to raise him up from the dead. ஆனால் சீஷன் என்ன சொல்லுகிறார்? But what did the disciples அவரோட say? சாவலாம் போயிட்டு. Let us go with him and die. அவன் தோல்வியை பேசுகிறான். He is talking failure. இயேசு ஜெயத்தை But பேசுகிறார். Jesus spoke victory. எப்பொழுதும் உலகம் தோல்வியை பேசுகிறது. The world always speaks failure. மனிதர்கள் தோல்வியை பேசுகிறார்கள். Human beings speak failure. பரலோகம் ஜெயத்தை The பேசுகிறது. heaven speaks victory. பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஜெயத்தை பேசுகிறார். The one who came down from heaven speaks இயேசுவின் victory. நாமத்தில் சொல்லுகிறேன். In Jesus' name I say. எல்லா தோல்வியையும் முறியடித்து பரலோக தேவனின் துணையோடு ஜெயம் கொள்ளுகிற ஒரு சபையாய் நில்லுங்கள். You have to stand as a church which overcomes all the failures and stands victorious. கர்த்தருக்காக நில்லுங்கள். You have to stand for God. சாட்சியாய் நில்லுங்கள். You have to testify. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will lift you up. ஆமென். Amen. ஆமென். Amen. போதும் நாம் ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, உறவுகளிலே உண்மையாயிருந்த யோனத்தான், உறவிலே உண்மையாய் இருந்த ரூத், சீஷன் குரு என்கிற உறவிலே உண்மையாயிருந்த இயேசுவின் சீஷர்களை இன்றைக்கு நாங்கள் படிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அடியான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக, கூட இருப்பீராக, நன்மைகளால் நிறைப்பீராக, வழிகாட்டுவீராக. எல்லா மகிமையும் எல்லா கனமும் துதியும் உமக்கே. மாலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி இடைப்பட்டு உம்முடைய ஜனங்களோடு பேசினபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கனமகிமை துதி ஸ்தோத்திரங்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை வைத்திருக்கிற மக்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளை செலுத்துங்கள். ஆன்லைன் வழியாக, ஜிபே வழியாக காணிக்கைகளை செலுத்துங்கள். அங்கு திரையில் காட்டப்படுகிற அந்த காணிக்கை விவரங்களை கவனியுங்கள். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பெரிய காரியங்களை செய்து நடத்துவாராக என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கொடுக்கிறேன். ஆமேன். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நமக்கு பகல் 12லிருந்து 1 மணி வரை தினமும் ஜெபம் நடைபெறும். ஆன்லைன் ப்ரேயரில் பங்கெடுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெண்டிகாஸ்டல் சண்டே, ஆகவே விசேஷ ஆராதனைகள் நடைபெறும். 5:30 மணி ஆராதனை, 8 மணி ஆராதனை, 11 மணி இங்கிலீஷ் சர்வீஸ் எல்லாம் உற்சாகமாக நடைபெறும். மாலை ஆராதனையும் நடைபெறும். உற்சாகமாக பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார், உடைய நாமத்தை மையப்படுத்துவார். நாளைக்கு கிட்ஸ் சர்வீஸ் பார்க்க பிள்ளைகள் தவற வேண்டாம். 4 to 5 கிட்ஸ் சர்வீஸ் பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன்.